ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கூட்டுறவுத்துறையிலேருந்து ட்ரைனிங்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்சியூ அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட்டே வந்து இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸு. ஓகேவா, முழு நேரம் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் நிரந்தர பணியாளருக்கு மட்டும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா. இந்த ஆப்ஷனு ஆல்ரெடி ரேஷனில் கூட்டுறவு ஜாப்லலாம் ஒர்க் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு. அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து 2025-26 இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா, நார்மலாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். ஓகேவா, அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதன்படி பார்த்தீங்கன்னா 2025 மற்றும் 26க்கு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனி கோர்ஸ் டிப்ளமோவில் எனி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, +2 அல்லது அதற்கு இணையான எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டிப்ளமோ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால் வந்து அவங்கலாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்ட பிறகு செலெக்ஷன் கமிட்டி அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு உங்களை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. மினிமம் வந்து இதற்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஜூலை 1, 2025 படி 17 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு எவ்வளோ வேணால் இருக்கலாம். நீங்கள் 50 வயசு கூட இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கம்யூனிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையும் இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சு உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து பார்ப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 80% இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கே அலோவ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதெல்லாம் வந்து நம்ம செலெக்ஷன் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா ட்ரைனிங்கு, அதுக்கு வந்து எவ்வளோ கட்டணம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக காலேஜில் சேர்ந்தாலே இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இதுக்கு ரூ. 20,850 செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் அது எல்லாமே எல்லாம் சேர்த்து. ஓகேவா, இதுலயே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இப்போ பேமெண்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ₹100 வந்து ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி அந்த நீங்க வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செலக்ஷன் ஆயிட்டு, கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க பார்த்தீங்களா, அப்பதான் வந்து கட்டுற மாரி இருக்கும். அது ஒரே பேமெண்ட்டா கட்டணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாதியில நின்னுட்டா, அதுக்கு வந்து கட்டணம்லாம் எதுவும் திரும்பி வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க லொகேஷன் எங்க பயிற்சி பெற போறீங்க அப்படின்ற லொகேஷனுமே வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டரா வந்து நடக்குமா. செமஸ்டர் 1, செமஸ்டர் 2ன்னு 2 6 மாசம். ஓகேவா, டோட்டலா வந்து 12 மாசம் சரிங்களா. தமிழ்ல தான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பிராக்டிகல், தியரி 2மே வந்து இருக்கும். அதே மாரி இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு என்ன மாரி சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதான் கூட்டுறவு ரிலேட்டடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரு, நிதி ரிலேட்டடா அந்த மாரி தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் டீட்டெயில்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்க 40% மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதிலயே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்னு இருக்கு. அதற்கான மார்க் டீட்டெயில்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. பெர்சன்டேஜ் டீட்டெயில்ஸு. ஓகேவா, அதே மாதிரி எல்லாரும் வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். டிஎன்சியூ, டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்ல நீங்க வந்து மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரலும் தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்க 10த், 12த் மார்க் ஷீட்டு,
டிசி, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சரு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமா வந்து குடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் தான். ஓகேவா? நான் அப்ளை டேட்டு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதற்கான ட்ரைனிங் எப்போத்துலேருந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி அவங்க வெரிஃபை எல்லாம் பண்றதுக்கு ஜூன் 21லேருந்து ஜூன் 23 வரையில பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது அப்பாயின்மெண்ட்டு அதான் அந்த பயிற்சிக்கான அப்பாயின்மெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, ஜூன் 25லேருந்து ஜூலை 25 வரல அது ஒரு 1 மந்த் பீரியட் வந்து நடக்கும். உங்களுக்கு ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் குடுத்துட்டு ஏற்கிறேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துட்டு, இங்க வந்து பேசிக்கா இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல பேசிக்கா உங்களோட பேரு, அப்புறம் மேலா, ஃபீமேலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட பேரு, அப்புறம் மேலா, ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆதார் நம்பரு, அது மாரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஈஸியாவே நீங்க ஃபில் பண்ணலாம். அடுத்து உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியா வந்து நீங்களே வந்து பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஓகேவா? உங்களோட கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க இங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாவோ, இல்ல ஆதரவற்றவர்களையோ, எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இருந்தா அதனோட டீட்டெயில்ஸ் பண்ணிக்கலாம். டிசி இங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா? 10த் அதுக்கப்புறம் 12த் அதுக்கப்புறம் நீங்க டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தா அதனோட டீட்டெயிலு, பிஜி டிகிரி முடிச்சிருந்தா அதனோட டீட்டெயிலு, இந்த மாரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சென்டர்ஸுமே வந்து உங்களுக்கு வரும். நீங்க எது தேவையோ இதில வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க தான் வந்து நீங்க போயிட்டு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்பவே வந்து அது வந்து முக்கியமானது. கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க டிக் மார்க் குடுத்துட்டு, நீங்க வந்து ரூ. 100 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் உங்களோட அப்பா அல்லது அம்மாவோட சிக்னேச்சர் அதையுமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், எவ்வளோ சைஸ்ல இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பண்ணிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இதில அப்ளை பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து ஒர்க் இருக்கிறவங்களுக்கு வேற அப்ளிகேஷனு அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேவா? அந்த வீடியோ லிங்க் அது எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலுமே நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமானது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போணும், கூட்டுறவுத்துறையில இல்ல வந்து ரேஷன் கடையில வேலைக்கு போணும்னு நெனைச்சா, இது ரொம்பவே வந்து முக்கியமானது. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி ஓகேவா? இந்த ட்ரெய்னிங்கு இத முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி நெறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் வழியிலயுமே வந்து இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க சனி, ஞாயிறு மட்டும் அட்டெண்ட் பண்ற மாரி, ஜாபுக்கு போறவங்கலாம் சனி, ஞாயிறு போய் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு செப்பரேட்டா வரும். அது நான் அப்போ அப்டேட் பண்றேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முழு நேரமும் போயிட்டு அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். திங்கள் டூ வெள்ளி அந்த மாதிரி. ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் வந்து வேணுமோ, அத வந்து சூஸ் பண்ணி சான்ஸ வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்